ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டர்ஃப் கிரிக்கெட் சேலம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேலத்தில் இத்தனை டர்ஃப் இருக்கா அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி, மொத்தம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்க்கும்போது தெரிஞ்சது இவ்வளோ டர்ஃப் இருக்குங்கிறத. ஃபஸ்ட்டு டர்ஃப் கிரிக்கெட்டை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ டர்ஃப் இருக்குங்கிறத நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டர்ஃப் கிரிக்கெட் எப்படின்னா, நான்லாம் கிரிக்கெட் விளாட்றத விட்டே ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த வேலை, ஃபேமிலி இதே மாதிரியே கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் போயிட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி விளாட வரீங்களா, இந்நேரத்துக்கு எப்படி நைட்டு ஒரு 8-9 மணிக்கு போக கொடுத்தாரு, இந்த டைமுக்கு எப்படி விளாட்றது கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு இந்த டஃப் கிரிக்கெட்னா என்னங்கிறது என் ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் நான் இந்த டர்ஃப் கிரிக்கெட்டுக்குள்ளேயே வர ஆரம்பித்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது இல்லாமல் இப்போ டர்ஃப் கிரிக்கெட்டில் விளாட்றதுக்கு எல்லாருமே மோஸ்ட்டாக லைக் பண்ணுறாங்க. ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது. ஒரு விடிகாலத்தில் 2 மணிக்குனா கூட நம்ம ஈஸியாக போய் விளாட்ற அளவுக்கு இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா அதுக்கு ரீசன் இந்த டர்ஃப் கிரிக்கெட்டோட எவல்யூஷன் தான் நான் பார்க்குறேன். இந்த வகையில் சூப்பர் தான். சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டாவில், இல்லை ஃபேஸ்புக்கு, அப்புறம் யூடியூப்லலாம் கமெண்ட் பண்ணுவாங்க, இது கிரிக்கெட் டெக்னிக் பண்ணுறது இந்த மாதிரி ஃபார்மேட் தான், அப்புறம் கிட்ஸ் கிரிக்கெட்டு, இது 10 மீட்ரு 6, 10 மீட்ரு டிஸ்டன்ஸ் 6, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டர் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நான் இது எப்படின்னா, டர்ஃப் கிரிக்கெட் இது தனி, நீங்கள் தனி தான், இந்த ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் தனி தான். ஸோ நான் அதை பற்றி எதுவுமே அந்த மாதிரி கமெண்ட்லாம் நான் இன்னும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணுங்கிறதுனால தான் இதை மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது நம்ம சேலம் மொத்தம் எத்தனை டர்ஃப் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ சேலமில் மொத்தம் எத்தனை டர்ஃப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இன்றைக்கி டேட் வரைக்கும் 51 டர்ஃப் இருக்குது. அதாவது நான் எடுத்த டேட்டா வரைக்கும். இன்கேஸ் இதில் ஏதாவது லிஸ்ட்டில் விட்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில டர்ஃப் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கிற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். இப்போ ஒன்றா பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டர்ஃப் 7, ரெண்டாவது டர்ஃப் 7 ஃபயர் ரோட்ஸில் இருக்குது. S2 எர்கட் அடிவாரம், மேங்கோ சிட்டி கோரிமேடு, திருப்பதி டர்ஃப் அழகபுரம், RNA டர்ஃப் ஆட்டியாம்பட்டியில் இருக்குது. அச்சூரா டர்ஃப் உயிரியல் பூங்கா போகிற ரோடில், 3T டர்ஃப் நம்ம அழகாபுரம் நகரமலை ரோடில், கிரீன் வேலியும் நகரமலை ரோடு தான். பிளிட்ஸ் டர்ஃப் சென்ட் ஜான் ஸ்கூல் நியர் ஃபேர்லாண்ட்ஸு, டஃப் சாம்பியன்ஸ் சவாப்பேட்டை, PMS டர்ஃப் பார்த்தீங்கன்னா அன்னதானப்பட்டி, SSA டர்ஃப் கருங்கல்பட்டி, ஸ்ட்ரைக்கர்ஸ் சோனா காலேஜ் ஆப்போசிட்டில், கிக்கி டர்ஃப் நம்ம திருவாக்கனூர் பைபாஸில் இருக்குது. வாடிவாசல் டர்ஃப் நம்ம புதுரோடு சைடில், பிக் பிரதர்ஸ் டர்ஃப் ரெட்டிப்பட்டி, TNV டர்ஃப் திருமலைகிரி பக்கம், ரெயின்போ டர்ஃப் முனியப்பன் கோயில் பேக் சைடு, அதுவும் ரெட்டிப்பட்டி சைடில் தான். க்ரௌன் 360 மாமாங்கம் நியர் கொங்குநாடு காலேஜ், ரேடிசன் ஹோட்டல் பேக் சைடு. டஃப் மாஸ்டர்ஸ் பொன்னமாப்பேட்டை டு வீராணம் ரோடு. டாடா டர்ஃப் அனமேடு தாரமங்கலம் மெயின் ரோடில். ட்ரிபிள் ஆர் டர்ஃப் நம்ம வாமலூரில் இருக்குது. டஃப்வேல்டு இளம்பிள்ளையில். எல்டோராடோ டர்ஃப் சங்ககிரி. RI டர்ஃப் தாரமங்கலம். ரெக்ஸ் டர்ஃபும் தாரமங்கலம். PS டர்ஃப் மேச்சேரி. மெகதி டர்ஃப் ஏற்காடு அடிவாரம். நகுல் டர்ஃப் பள்ளப்பட்டி. சேலம் சிட்டி ஸ்போர்ட்ஸ் அரேனா சின்ன திருப்பதி. உதயா ஸ்போர்ட்ஸ் அரேனா அது பொன்னலாம்பட்டி. டர்ஃப் 10 சில்நாயம்பட்டி. P ஸ்கொயர் அது வெண்ணங்குடி முனிப்பன் கோயில் பேக் சைடில். இந்த ஸ்கை டர்ஃப் ரூட் டாப் டர்ஃப் பொன்னமாப்பேட்டை சைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்ததில்ல, இந்த டர்ஃப் இருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க கமெண்டில். நம்ம டர்ஃப் அது ஜங்ஷன் சாய்பாபா கோயில்கிட்ட. ரைன் டர்ஃப் ஜோன் இது சின்ன திருப்பதி சின்ன முனிப்பன் கோயில் பக்கத்தில். கிரீன் கேலக்ஸி டர்ஃப் இது சன்னியாசி குண்டி பக்கத்தில். டர்ஃப் டைம் இது அந்த சந்திரா கார்டன் சின்ன திருப்பதி பக்கத்தில் தான் இருக்குது இந்த டர்ஃப். இதுவும் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கோட் டர்ஃப் நம்ம ராமலிங்கம் ஹாஸ்பிட்டல் ஃபயர் ரோட்ஸ்ட்ட. ஸ்ப்ரிங்ஸ் டர்ஃப் இது அம்மாப்பேட்டை. ரா டர்ஃபும் அம்மாப்பேட்டை தாதனூர் போகிற வழியில் அந்த ரோட்டில் இருக்குது. ஸ்கந்தா டர்ஃப் இது
திருமாப்பாளையம் அந்த சைடில் இருக்குது. டிராப்பிங்னு ஒரு டர்ஃப் இருக்குது. அது வந்து சீல்நாயப்பட்டி சைடில் தான் சொன்னாங்க. ஆனால் இதுவும் நான் பார்த்ததில்ல. இதுவும் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னாங்க. ஈகோ ஜோன் டர்ஃப் இது வந்து அயோத்தியாப்பட்டினம் அந்த சைடில் இருக்குது. வைபின்னு ஒரு டர்ஃப் இருக்குது. இது வந்து நம்ம அரியலூர் போகிற வழியில் அந்த லைனில் அந்த பிளாக் விங்ஸ் பக்கத்தில் அந்த டர்ஃப் இது. டிரான்ஸ்ஃபார்மர் டர்ஃப் இது வந்து ரூட் டாப் டர்ஃப். இது வந்து சீல்நாயப்பட்டி அந்த இடத்துல இருக்குது. சீல்நாயப்பட்டியிலே தான் இருக்குது ரூட் டாப் டர்ஃப். LT7 இது வந்து கொண்டலாம்பட்டி அந்த பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற டர்ஃப். கேம் சேஞ்சர்ஸ்னு ஒரு டர்ஃப் இது வந்து குரங்சாவடி பேக்ஸில் நகரமலை வாரத்தில் டர்ஃப் 1515 இது வந்து ஏற்காட்டில் இருக்க ஒரு டர்ஃப். V3S அப்படின்னு ஒரு டர்ஃப் இருக்குது. அது வந்து நம்ம உடையாப்பட்டி சைடில் இருக்கிறதா சொல்லி மேப்பில் காட்டுது. அது இந்த டர்ஃப் இருக்கா இல்லை இந்த டர்ஃப் பற்றி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க. ஆடுகளம் டர்ஃப் இது வந்து சேலம் அவுட்டர். இது வந்து ஆத்தூரில் இருக்குது. மொத்தம் இப்போதைக்கு வந்து 51 டர்ஃப்ஸ் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து டேட்டா எடுத்ததில் விட்டு போயிருந்தா சாரி, அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இவ்வளோ டர்ஃப் நியூஸ் இருக்குது. இப்போ சிட்டி லிமிட்டில் இருக்கிறவங்க நியர்பை வந்து எல்லாமே வந்து அந்த டர்ஃப் போய் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம. அதே மாதிரியே வந்து அவுட்டரில் இருக்க டர்ஃப்ஸ்க்கும் வந்து எல்லாரும் வந்து இவ்வளோ வென்யூஸ் இருக்குது. ஒரே வென்யூஸில் ப்ளே பண்ணாமல் எல்லா டர்ஃப்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா டர்ஃப் ஓனர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா டர்ஃப்லேயும் போய் ப்ளே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டஃப் கிரிக்கெட் சேலம் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.